வந்து பாம்பு பூரான்லாம் ஏறும் இதுக்குள்ள. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்புக்குள்ளே வந்து உள்ளே போகும். உள்ளே போனோடனே கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே போன அடுத்த கீழே ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா ஏசி கரண்ட் இருக்குது, 420 வோல்டேஜ் பட்டுச்சுன்னா அப்படியே கருகிரும். கருனோடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பிளட் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே வந்து நம்ம அந்த ப்ரிவென்டருக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும். அனைவருக்கும் வணக்கம், நான் கோகுல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோட்டார் ஸ்டார்டரில் பார்த்தீங்கன்னா, மோட்டார் ஸ்டார்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிணறு வச்சிருப்போம், போரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தண்ணி எடுத்து வரது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் வச்சிருப்போம். அதுலேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டார்டர்ஸ் இருக்குது. ஜஸ்ட் வந்து பட்டன் ஸ்டார்டர் இருக்கும், ஜஸ்ட் ஒரு சுவிட்ச் மட்டும் வச்சுருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டெல் ஸ்டார்டர்னு சொல்லுவாங்க, டெல்டா ஸ்டார்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய மாடல் ஸ்டார்ட் நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டார்டர்னு ஒன்று இருக்குது. ஆட்டோ ஸ்டார்டர் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிணறுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து கிணத்து மோட்டருக்கு தான் அது மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டார்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அதில் ஆட்டோ ஸ்டார்டருக்கு என்ன ஒரு ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்குன்னா, ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும், கரண்ட் வந்தாவே எடுத்துக்கும். அதுக்கு அந்த கரண்ட் வந்தோடனே எடுத்துக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ் தேவைப்படும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிவென்டர் தான் அதுக்கு காரணம். கரண்ட் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. அந்த ஸ்டார்டரில் அடிக்கடி ரிப்பேர் ஆகக்கூடிய ஒரு காம்போனன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிவென்டர் தான் அடிக்கடி ரிப்பேர் ஆகும். இதுதான் அந்த ப்ரிவென்டர். இதை வந்து சிங்கிள் பேஸ் ப்ரிவென்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரே ஒரு ரிலே யூஸ் பண்ணி தான் அந்த மொத்த ஸ்டார்டரே பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ப்ரிவென்டரில் ஏன் அதிகமாக ரிப்பேர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஃபுல்லாகவே எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இருக்கும், அது எப்படின்னா மெக்கானிக்கல் காம்போனன்ட்ஸ் மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எலக்ட்ரானிக்ஸ் தான் இருக்குது, உள்ள ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர் அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது பார்த்தீங்கன்னா 24 hours ரன் ஆகிட்டே இருக்குது, சரிங்களா, ஆன்லேயே தான் இருக்கும். அதனால தான் வந்து அடிக்கடி ரிப்பேர் ஆகுது. ஒரு சில டைம் இதை வந்து நம்ம ரெடி பண்ணலாம், ஒரு சில டைம் ரெடி பண்ண முடியாது. இதை எப்படி இப்போ வந்து ரெடி பண்ணி எப்படி வந்து மறுபடியும் ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எப்படி ரிப்பேர் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து நமக்கு தெரிஞ்சே ரிப்பேர் ஆகும், ஒரு சில டைம் நமக்கு தெரியாமல் ரிப்பேர் ஆகும். இது எப்படி ரிப்பேர் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மழை சீசன், அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் மட்டும்தான் ஹீட்டாக இருக்கும். ஸ்டார்டர் ரூம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்ஸ் மட்டும் ஹீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாத இந்த பவர்னு இருக்குது பார்த்தீங்களா, லைட்டு, அது பார்த்தீங்கன்னா எந்நேரமும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், க்ளோ ஆகிட்டே இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா காட்டு பக்கமே இருக்குங்காட்டி உள்ளே வந்து அந்த பாம்பு பல்லியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளே வரும். ஏன்னா அங்கே வந்து ஹீட்டாக இருக்கும். அந்த ரூமுக்குள்ளே வர்றப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒயர் அவுட்புட் இருக்கும். அந்த ஒயர் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக அந்த ஹோல்ஸ் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அது வழியாக பார்த்தீங்கன்னா உள்ள பாம்பு பூரா எது வேணால் உள்ள ஏறி வந்துடும். ஏறி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஏறியங்காட்டி எப்பயுமே பார்த்தீங்கன்னா லைட் ஏறியப்போ பூச்சி அதிகமாக வரும். அதனால் வந்து பூச்சியை பிடிச்சி சாப்பிட்றதுக்கோசரம் வந்து நிறையா வந்து பாம்பு பூரான்லாம் ஏறும் இதுக்குள்ளே. அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்புக்குள்ளே வந்து உள்ளே போகும். உள்ளே போனோடனே கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே போன அடுத்த கீழே ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா ஏசி கரண்ட் இருக்குது, 420 வோல்டேஜ் பட்டுச்சுன்னா அப்படியே கருகிரும். கருனோடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பிளட் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே வந்து நம்ம இந்த ப்ரிவென்டருக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் அருவருப்பாக இருக்கும், பரவாயில்ல பாருங்கள். உள்ள ப்ரிவென்டருக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும். இறங்கணுன்னே பார்த்தீங்கன்னா உள்ள ஷார்ட் சர்க்யூட் ஆகி அவ்வளோதான், அந்த ப்ரிவென்டரே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஷார்ட் சர்க்யூட் ஆகி அப்படியே நின்றோம். அடுத்த நாள் நம்ம காலையில் போய் மோட்டர் எடுத்து விட போனால் எப்பயும் போல் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுவோம். பட் வந்து அவுட்புட்டே இருக்காது, மோட்டரே ரன் ஆகாது. பட் இந்த பவர் லைட் மட்டும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த சுச்சுவேஷன்லாம் நம்ம இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே கழட்டிடணும். ஓகே, இந்த ஸ்க்ரூஸ்லாம் நான் இப்போ கழட்டுறேன். ஸ்க்ரூஸ்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க, மறுபடியும் போடணும். இப்போ இந்த ப்ரிவென்டர் பார்த்தீங்கன்னா நான் அங்கேருந்து கழட்டிட்டு வந்துட்டேன் அந்த ஸ்டார்டர்லேருந்து. நீங்களும் கரெக்டாக என்னென்ன ஒயர் எதுக்குன்னு பார்த்து கழட்டிட்டு வந்துருங்க. ஓகே, இப்போ வந்து மேல் டப் கழட்டியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சைடில் கழட்டணும். ஓகே, பார்த்தீங்கன்னா இன்னொரு நட்டு கழட்டிட்டு இன்னொரு ரெண்டு நட்டு தான் இருக்குது, அதையும் கழட்டிடலாம். இது லாஸ்ட் நட்டு, இதை கழட்டினா அவ்வளோதான், ஓவர், எல்லாமே பண்ணிடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா எல்லா நட்டும் கழட்டிட்டோம். மொத்தம் எத்தனை நட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5 நட்டு இருக்குது. ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் லைட்டாக ஸ்மெல்லு தான் வருது, அந்த பிளட்டு ஸ்மெல் அடிக்குது, மற்றபடி ஒன்றுமே தெரில. ஓகே, இதை வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளே ஏதாவது காம்போனன்ட் போயிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பிளட் ஏதாச்சும், அதாவது வந்து உள்ள ஷார்ட் சர்க்யூட் ஆகுது பார்த்தீங்களா, அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கழட்டிடுங்க. கழட்டி வெயிலில் காய வைங்க. வெயிலில் காய வச்சிட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இதில் போன மாதிரி ஏதாவது தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரில, எதுவுமே போனதுக்கு அறிகுறியே இல்லை. ஏன்னா வந்து ஏதோ காம்போனன்ட் ஷார்ட் சர்க்யூட் ஆன மாதிரி ஏதாவது தெரியும். எஸ், இங்கே தெரியுது, ஒயரில் கொஞ்சம் ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கு, அதாவது ஒயரில் பிளாக்காக இருக்குது ஃபுல்லாக. மற்றபடி ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் இருக்கான்னு பார்த்தா மற்றபடி எதுவுமே தெரியலை. ஓகே, இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது அடுத்த ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கழட்டணும் நீங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா
இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணலாம். அதாவது ஒரு பழைய பேப்பர் எடுத்து சுத்தம் பண்ணுங்க, ஏன்னா அதில் ஈரமாக இருந்துச்சுனாலும் ஒர்க் ஆகாது. ஓகே, இப்போ உள்ள க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சர்க்யூட் இருக்கும். அதாவது கீழே பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் சர்க்யூட் இருக்கும். இதில் வந்து கரெக்டாக நீங்கள் க்ளீன் பண்ணணும். ஓகே, இப்போயும் க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கீழே இங்கே ஒரு சர்க்யூட் கொடுத்துருப்பாங்க, ரிலே சர்க்யூட். இதையும் க்ளீன் பண்ணிடுங்க. ஓகே, க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து இப்போ வேறு ஏதாச்சும் காம்போனன்ட், ஏதாச்சும் ஓல்டு காம்போனன்ட் இருக்கான்னு பார்க்க போகிறோம். அதிகமாக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஐசி. இந்த ஐசி தான் அதிகமாக போயிடும். இப்போ இந்த ஐசி எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் உள்ளே வச்சு தூக்குனீங்கன்னாவே வந்துடும். பொறுமையாக எடுங்க, ஏன்னா டக்குன்னு அவசரப்பட்டு எடுத்திங்கன்னா பின்னாடி இருக்கிற லெக்கு கட் ஆயிரும். இந்த ஐசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிடைக்காது, கொஞ்சம் ரேர் தான். ஓகே, இந்த ஐசி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கழட்டியாச்சு. இது என்ன ஐசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCF 406Bன்னு போட்டிருக்காங்க. இந்த ஐசி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டைமர் சர்க்யூட்னு சொல்லுவாங்க, டைமருக்கு தான் யூஸ் ஆகுது. இந்த ஐசியோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதாவது அமேசான் லிங்க். நீங்கள் அது இந்த ஐசி தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ப்ரிவென்டரோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, நீங்கள் உங்களுக்கு ப்ரிவென்டர் தேவைப்பட்டாலும் வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் எதுவும் பெருசாக எதுவும் டேமேஜ் தெரில, அதனால் வந்து இருந்த மாதிரி ஐசியை போட்டுடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஐசி எப்படி இருந்தோ அதே மாதிரியே நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரூஸ் போடுறோம் பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே ஒரே ரெஸ்ட்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே கழட்டுறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு ப்ரிவென்டர் வந்து கழட்டி வச்சுருந்தேன். இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட் தேவைப்படல. இது என்ன ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் ரிமோட் ஸ்டார்டர்னு வச்சுருந்தேன், அதாவது IoT ப்ராஜெக்ட் மாதிரி தான். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஐ பட்டன் யூஸ் பண்ணி பாருங்கள், அந்த ப்ராஜெக்ட் செம்மையாக இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா பாதிலேயே ட்ராப் பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனானால என்னால் இதை கம்ப்ளீட் பண்ண முடியல. பாதி ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் இருக்குது, அது என்னால் எடுத்துகிட்டு வர முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா இது அப்படியே ட்ராப்பில் இருக்குது. அதனால் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதோட அந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது. இதோட பேனல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, புதுசாக இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, இதை அப்படியே இதுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இதை கழட்டிட்டு இதை வந்து இதுக்கு போட்டுடலாம். ஒயர்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், எல்லாமே கழட்டியாச்சு. அதாவது பாதிக்கு பாதி வேலை முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா டேபிள்லேயே ஒரே ரெஸ்ட்டாக இருக்குது, நல்லாவே துருப்பாக இருக்குது. இந்த கழட்டினங்காட்டி இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதை வந்து இப்படி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை எடுத்து அங்கே கழட்டி வைக்க போகிறோம். இந்த ஒயர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதில் ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஒயர்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும், மாற்றி கொடுத்தா ரன் ஆகாது. இப்போதைக்கு எங்களோட சால்கள் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹாஸ்டலில் தான் அதாவது நான் இப்போ ஹாஸ்டல் தான் படிக்கிறேன், இந்த காலேஜ் தான் படிக்கிறேன். காலேஜில் ஹாஸ்டலில் தான் இருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு காம்போனன்ட்ஸும் வந்து நான் அங்கே தான் வச்சுட்டு வந்துடுவேன். நான் இங்கே வீட்டுக்கு எப்போயாவது தான் வருவேன். சொல்லப்போனால் ஒரு மாதத்தில் ஒரு டைம் வருவேன். மற்றபடி வந்தேன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவேன். மற்றபடிலாம் இங்கேலாம் வந்து இந்த வேலை பண்ண மாட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் அங்கே இருக்குது. அதனால் வந்து என்னோடய சால்டர் இல்லை. அது இல்லாத சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்னு நம்ம சொல்லி கொடுத்துறேன் உங்களுக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா இதுவும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இதில் இருக்க எல்லா ஒயரும் ரிமூவ் பண்ணணும். ஓகே, பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா ஒயருமே ரிமூவ் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ இங்கே செட் பண்ணிடலாம். ஓகே, செட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இது இப்படி கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்னுமே ஈஸியாக இருக்கும். கரெக்டாக வைக்கணும். சைஸ் பத்துமான்னு தெரில, ஏன்னா இது வேறு ஒரு கம்பெனி போர்டு. சரி, பார்த்துடலாம் இருங்க. மேபி ஹோல்ஸ் டிஃபர் ஆகும்னு நினைக்கிறேன். ஹோல்ஸ் இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, பார்ப்போம். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இதை நான் டைப் பண்ணிடுறப்ப இப்போ அடுத்த ஸ்க்ரூ இருக்குது, அடுத்ததையும் கரெக்டாக போடணும்.
ஓகே பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூவும் கரெக்டாக போட்டாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நம்ம கழட்டணும் பார்த்தீங்களா, அந்த ஒயர் எல்லாத்தையும் இருந்த மாதிரியே உள்ளே கனெக்ட் பண்ணோம். எல்லா ஒயரும் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே கனெக்ட் பண்ணுங்கள், எந்த ஒயரையும் மாற்ற வேணாம். ஓகே இப்போ இதை கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயரை கனெக்ட் பண்ணிடலாம். செகண்ட் ஒயரு, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஒயரும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகிறது. இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிறதுக்கு 12 வோல்ட்டே போதும். அதுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவோம். அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 2 லைனு. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எவ்வளோ வோல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 420 வோல்ட்டில் ரன் ஆகும், 230 ரன் ஆகாது. நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டேன், இல்லைனா நான் உங்களுக்கு இப்போ ப்ராக்டிக்கலாகவே பண்ணி காமிச்சிருப்பேன் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. இதுக்காக 450 வோல்ட்டுக்கு போகணுன்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கு தான், பட் அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள் வசதி இல்லை. ஓகே, அதனால் வந்து நான் உங்களுக்கு ஃபைனல் ஸ்டெப்பாக அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நாங்கள் செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. மேபி இது ஒர்க் ஆகுன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா அந்த ஈரம்லாம் நம்ம அப்படியே தொடச்சாச்சு, அதனால் மேபி ஒர்க் ஆகுது சான்ஸ் இருக்குது. இல்லைனாலும் என்ன பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு அப்போ சொல்லித்தரேன். இது ஒர்க் ஆகலைன்னா பார்த்தீங்கன்னா மோட்டரே ரன் ஆகாது. அதனால் வந்து நீங்கள் பயந்துக்காதீங்க மோட்டருக்கு இது காயில் போயிடுச்சு என்னமோன்னு. மோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த ஆட்டோ ஸ்டார்டர்லேருந்து மோட்டர் காயில் போகிறவங்க வந்து மேக்ஸிமம் இம்பாசிபிள் தான். நீங்கள் ஏதாவது தண்ணி இல்லாமல் ஓட்டிட்டீங்க அப்படின்னா தான் பிரச்சனை. மற்றபடி தண்ணிலாம் ஃபுல்லாக இருக்குது மோட்டர் ஓடலைனாலும் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து மோட்டர்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, 100% போகாது. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஏதாவது பிரச்சனை இருந்தோம் ஃபியூஸ்லாம் கூட போகும், அதெல்லாம் பயந்துக்காதீங்க. ஃபியூஸ் போயிடுச்சோ மோட்டரோ ஏதோ ப்ராப்ளம் அப்படிலாம் நினச்சிக்குவேன், தேவையே இல்லை. ஓகே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த எல்இடி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும், நீங்கள் கரெக்டாக தான் பார்த்து பண்ணணும். ஓகே பார்த்தீங்கன்னா இதுவும் கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஒயர், இது வந்து இங்கே கனெக்ட் பண்ணோம், அதை கனெக்ட் பண்ணோம். அது கூடயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒயரையும் சேர்த்து கனெக்ட் பண்ணோம். இப்போ எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு ஒயர் வேறு வந்துருச்சு. இப்போ இந்த சர்க்யூட் ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கனெக்ட் ஆகிருக்கு, சால்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேபி எப்படின்னா இந்த போர்ட்லேருந்து இந்த சுவிட்சை நான் இப்போ கழட்டிடுறேன். இது பார்த்தீங்கன்னா இம்பாசிபிள் தான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் வந்து வேறு மெத்தடில் கொடுத்துருக்காங்க, நான் சால்ட்ரிங்கே வேறு மெத்தடில் அடிச்சிருக்கேன். மேபி இது கரெக்டாக ஆகுமா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான், இது வந்து செட் ஆகாதுன்னு கேட்டால். அதனால் இதை அப்படியே இதை ட்ராப் பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா வந்து மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் வந்து ஆட்டோ தான் எடுத்து விடுவாங்க. ஐயோ இது ஆட்டோ ஸ்டார்டர் கனெக்ட் ஆகிறது தான் இது, இப்படி ஆகிடுச்சு, ஃபன் ஆகிடுச்சு. இப்போ வந்து சால்ட்ரு கண்டிப்பாக நமக்கு தேவை, இது இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சால்டர் தான் வேணும். இது இப்போ ஆட்டோவில் போட்டாலும் ஸ்டார்டர் கீழே போட்டால் ஆட்டோமேட்டிக்கில் மேலே இருக்கிற 2 தான் கனெக்ட் ஆகும். அதுவே மேனில் போட்டால் ஓகே ஆட்டோமேட்டிக்கில் தான் வேலையே இருக்குது. இந்த ரெண்டில் தான் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் அடிச்சிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து சால்டர் தேவைப்படுது. ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சால்டர் இருந்தால் தான் வாய்ப்பு இருக்குது. இது இல்லாதப்போ வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது? இப்போ எனக்கு ஒரு ஐடியா தோணுது, என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து நான் மேக்ஸிமம் வந்து ஆட்டோமேட்டிக்கில் தான் மோட்டரை எப்போ பார்த்தாலும் ஆன் பண்ணுவோம். அதனால் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மேன் இருக்குது பார்த்தீங்களா, மேன் வந்து இப்போ மேன்னா மேனுவல், ஆட்டோனா ஆட்டோமேட்டிக். இதை நம்ம கீழே ப்ரெஸ் பண்ணோன்னா இங்கே தான் சர்க்யூட் கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணுறேன்னு கேளுங்க. இப்போ வந்து அதாவது இந்த 2 ஒயரும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் அப்படியே லூஸ் ஆகிட்டே தான் வருது. சரி அதை விட்டுருங்க. இப்போதைக்கு என்ன பண்ணுறோன்னா இதை வந்து இங்கே கனெக்ட் பண்ணுறோமா, இந்த 2 இதுவும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணோம். இப்போ வந்து இதை வந்து நம்ம டேரெக்ட் கனெக்ஷன் கொடுத்துடலாம். எப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2க்குமே நம்ம டேரெக்ட் கனெக்ஷனாக கொடுத்துடலாம். இந்த ஒரு ஒயரையும் அத்துட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதை நான் ஷார்ப் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஷார்ப் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை வந்து லைட்டாக லூஸ் பண்ணி உள்ளே வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு 2 உள்ளே விட்டேன் இந்த எல்லோ ஒயரில். இப்போ ப்ளூவையும் உள்ளே ஒரு 2 உள்ளே விட்டுறணும். ஓகே 2 எண்டுமே இப்போ உள்ளே விட்டு டைட் பண்ணிடுறேன். டைட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எல்லோ, அதாவது இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு எல்லோ ஒயர் இருக்குல்ல குட்டியா, இந்த ஒயரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே ரிமூவ் பண்ணி உள்ளே வந்து கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஒயரையும் உள்ளே கனெக்ட் பண்ணணும். ஓகே ப்ளூ ஒயரையும் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணி ஃபுல் டைட் வச்சுருங்க. ஓகே இப்போ என்ன அர்த்தம்னா இப்போ நான் ஆட்டோவில் இருக்குது, இந்த 2மே எப்பயும் போல் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த 2 ஒயர் மட்டும் அப்படியே விட்டு ஜாயின் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா க்ரீன் எல்இடி ரெட் எல்இடி கரெக்டாக வந்து மேலே இருக்க மாதிரி. ஓகே மற்றபடி எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த லாஸ்ட்டு ஒயர் வந்து ஜாயின் பண்ணனா தெரில.
இல்லை இது இன்னும் கனெக்ட் பண்ணல, கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே அவ்வளோதான். இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா நீட்டாக இருந்த மாதிரியே வைக்க போகிறோம். ஓகே இப்படி தான் இருந்துச்சு, இதே மாதிரி வச்சாச்சு. மேபி ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க அந்த க்ரீன் ஒயர் கட் ஆகிடுச்சு என்னென்னு, இல்லை கட் ஆகலை. ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட அவுட்டர் கேஸ் எடுத்து அப்படியே பின்னாடி ஃபிட் பண்ணுறோம். ஓகே அப்படியே ஃபிட் பண்ணிட்டோம், எந்த ஒரு இதுவும் பண்ணல. இப்போ வந்து ஸ்க்ரூ போட்டுடலாம். இப்போ எடுத்தோடனே மேலே அந்த இருக்க ஸ்க்ரூ போட்டுடலாம், மேலே 2 ஸ்க்ரூவு. பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டேன், ஸ்க்ரூ போட்டேன். வந்து டைட் பண்ணிடலாம். அடுத்து வந்து இங்கே ஒரு ஸ்க்ரூ போடணும் இந்த பாக்ஸுக்கு. ஓகே இப்போ இதை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து உள்ளே இருக்க எல்இடி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்து ஒன்றும் இல்லைன்னா அந்த லைட் எரியறதே தெரியாது. ஓகே பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டேன், வெளியே தெரியும் கரெக்டாக. இப்போ அடுத்து வந்து கீழே இருக்க அந்த ஸ்க்ரூஸ்லாம் கரெக்டாக போடணும். ஓகே இந்த ஸ்க்ரூ போட்டேன். அடுத்து வந்து சைடில் 2 ஸ்க்ரூ இருக்கும், அதையும் போடணும். கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ கொடுக்கணும். ஓகே ஓகே டைப் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், என்னடா ஜஸ்ட் வந்து இப்போ ஓப்பன் பண்ண தொடச்சா போட்டியா அப்படின்னு கேட்கலாம். ஆமாம் இது அவ்வளோதான் வேலை. ஏன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காம்போனண்ட்டும், அதாவது போனதுக்கு வந்து சிம்டம்ஸே இல்லை. ஏதாவது காம்போனண்ட்ஸ் போயிருந்தால் உள்ளே வந்து டார்க்காக இருக்கும் அந்த காம்போனண்ட் மேலே. எந்த ஒரு காம்போனண்ட் மேலேயுமே டார்க்காக இல்லை. சப்போஸ் இருந்திருந்தால் நான் உங்களுக்கு அது கண்டிப்பாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லியிருந்திருப்பேன். ஓகே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிட்டோம் இருந்த மாதிரியே. இப்போ வந்து இதை வந்து நான் ஸ்டார்டரில் கனெக்ட் பண்ணுறேன். ஸ்டார்டரில் கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க, போய் ஸ்டார்டரில் கனெக்ட் பண்ணலாம்.